அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல இருக்க அழகர் கோயில் வல்லாளப்பட்டிக்கு தான் வந்திருக்கோம். இப்ப நம்ம கூட வந்து நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர போய் தெரிஞ்சுக்குவோம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்க பேர் என்ன ப்ரோ? மாதேஸ்வரன். மாதேஸ்வரன். நீங்க என்ன பண்றீங்க இப்ப? இப்ப வந்து சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எந்த வருஷம் வேலைக்கு பண்ணிக்கிட்டு? 23ல ப்ரோ. 2023ல. 2023. சரி சரி. எந்த லொகேஷன்ல ஒர்க் பண்றீங்க நீங்க? நான் இப்போ வந்து நாகாலாந்துல ராஜஸ்தான்ல வந்து ட்ரைனிங் முடிச்சது ராஜஸ்தான்ல முடிச்சேன். சரி ஓகே. இப்போ போஸ்டிங் வந்து எனக்கு நாகாலாந்துல போட்டுருக்காங்க. அப்படிங்களா? அப்ப நீங்க போன வருஷம் ஜிடில என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ராஜஸ்தான்ல ட்ரைனிங் போனான். சரி ஓகே ப்ரோ. எங்க ஊருக்காரங்க 2 பேரு. ஒருத்தன் பேர் அருள், இன்னொருத்தன் அருள். அருள் சி தானே அவர் பேரு? இல்ல, அவன் பேர் ஏ அருள்குமார். அருள். நத்தம். அருள் தெரியும். அருள் தெரியும். போட்டோ கூட இருக்கு. நாங்க 2 பேரும் எடுத்த போட்டோ. ராஜஸ்தான்ல இருக்க ஜோத்பூர் போயிட்டீங்க. ஆமா. இப்ப உங்களுக்கு அங்க ஜோத்பூர்ல என்னென்ன மாதிரி ரொட்டீனா வந்து பிராக்டிஸ் தான் போயிட்டு இருந்துச்சு? நாங்க போன ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப எப்படின்னா நாங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா ஃபுல்லா நாங்க ஆவடியில இருந்தப்ப அப்படியே எல்லாமே தமிழ் பசங்க. எங்களுக்கு ஹிந்தி எனக்கு வந்து 0% அப்ப. இப்ப இல்ல, இப்ப ஃபுல்லா தெரியும் எனக்கு ஹிந்தி. அப்போ 0%ல இருந்துச்சு. நம்ம வந்து ஆவடியில இருந்தப்ப ஃபுல்லா தமிழ் பசங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்லா ஜாலியா வீட்டுல இருக்க ஃபீல் இருந்துச்சு. அப்படியே எங்க பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி எங்க ராஜஸ்தான்ல ஜோத்பூர்ல போனோம்னா எல்லாம் அப்ப எம்பி ஸ்டேட்ல இருந்து பசங்க இருந்தாங்க. பீகாரு, சத்தீஸ்கர், எல்லா ஸ்டேட்ல இருந்து நம்ம தமிழ்நாடு, பெங்கால், எல்லாமே பெங்கால் பசங்க நல்லா எல்லா பசங்களும். அவங்களுக்கு பெங்கால் பசங்க நம்மள மாதிரி தான். ஹிந்தி கொஞ்சம் தான் தெரியும். அவங்களுக்கு ஃபுல்லா தெரியாது. பெங்காலி தான் பேசுவாங்க அவங்க. இந்த மாதிரி இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டே அப்படி உள்ள போய் நுழைந்தோம்னா பயமுறுத்திட்டாங்க. ஃபுல்லா ஹிந்திலாம் பேசுறான். இங்கிலீஷ் தெரியவே இல்லை. நாங்க எப்படி கன்வே பண்றதுன்னு எதுவுமே தெரியல. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவங்க பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி கவனிச்சு அதெல்லாம் கவனிச்சு ஓரளவுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டாச்சு. ஒரு வாரம் போயிருச்சு. இப்படி ஒரு வாரம் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. ஹிந்தி தெரியாத பசங்க அப்படியே விட்டாங்க, ஃப்ரீயா விட்டாங்க. அந்த ஒரு 2வது வாரம் ஆரம்பிச்சதுக்கு ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே 2வது வாரத்துல ஃபர்ஸ்ட் டே காலையில ஒரு 3 மணிக்கு எந்திரிக்கணும் ப்ரோ. அதான் டெய்லி ரொட்டீன் சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சிடணும். 4:15க்கு நம்ம கிரவுண்ட்ல போய் நிக்கணும். ஃபுல் யூனிஃபார்ம் போட்டு. யூனிஃபார்ம்னா பிடி ட்ரெஸ்ல, மேல ஒயிட் டிஷர்ட், கீழே காக்கி லோவர். ஆமா, ஏதோ பேர் ஏதோ சொல்லுவாங்களே, பரேடா இல்ல பரேடு பிடி பரேடு. வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்னு சொன்னா அது ட்ரில் பரேடு வந்து பிடி பரேடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுறதே மார்க்கால். மார்க்கால்ல ஸ்டார்ட் ஆகும். மார்க்கால்ல ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம பிடி கூட்டி போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு எப்படி ஓடுறதுக்கு ஐடியாவே இல்லை. 5 கிலோமீட்டர் ஓட விட்டாங்க. 5 கிலோமீட்டர்ன்றது வந்து அப்போ வந்து நல்லா ஓடிலாம் நம்ம மைண்ட் செட்டா இருந்துச்சு. ஓட முடியல. ஃபுல்லா மேல மேடு, மலை, கீழே இறக்கம், இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஓடினது இல்லை. ஃபுல்லா நம்ம ஃபிளாட்டா ஓடிருக்கோம். கிரவுண்ட்ல ஓடிருக்கீங்க, இதெல்லாம் ஓடிருக்கீங்க. ரொம்ப பழக்கம் இல்லை எனக்கு. இந்த மேல ஏறி ஓடுறது, கீழே இறங்கி ஒரு திரும்ப மேல ஏறுறது, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கஷ்டமாவும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்படியே இந்த பிடி பரேடு முடிஞ்சோம்னா ட்ரில்லுன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஃபுல்லா ராஜஸ்தானை பொறுத்தளவு புயல் அப்படி வந்துச்சுன்னா மணல் அப்படியே வரும். அப்படியே ஃபுல்லா வரும். அந்த இதுக்குள்ள நின்றுட்டு இருப்போம். ட்ரில் அடிச்சுட்டு இருப்போம். ஏக் தோ அப்படின்னு செம்மையா. நல்லா ஒரு 2 நாள் நல்லா ஜாலியா இருந்துச்சு. அதுவே போக என்னடா இதே பண்ணிட்டு இருக்கோம் மைண்ட் டார்ச்சர் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ரில் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பீரியட், அதுக்கப்புறம் 5வது பீரியட் ஒன்று இருக்கும். இதெல்லாம் காலையில ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கும். போகும் நம்மளுக்கு 1/2 மணி நேரம் நாஸ்தா டைம். சாப்பாடு, காலை சாப்பாடு. நாஸ்தான்றது காலையில சாப்பாடு. அந்த காலை சாப்பாடு 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரத்துல நம்மளுக்கு இருக்கிறதுக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. அந்த 1/2 மணி நேரத்துல நம்ம வந்து அது கூட ட்ரில்லு தான் இருப்பாங்க. அது 5 நிமிஷத்துல. ட்ரில்லுனா நம்ம எப்படி சொல்றது, இல்ல ஏதோ ஒர்க் அவுட் மாதிரி. ஒர்க் அவுட்லாம் கிடையாது. அது நம்ம எப்படி சொல்றது, இப்ப நீங்க வந்து இதை பண்ணி ஆகணும், இது பழக்கமா இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்றது. அது ஒரு ட்ரில் அப்படின்னுவாங்க. இந்த இத்தனை நிமிஷத்துல நீங்க முடிக்கணும் அது அப்படின்றது ட்ரில். பிராக்டிஸ். ட்ரில்ன்றது பிராக்டிஸ். ஒண்ணுமில்ல. இப்ப இந்த இடத்துல ஃபுல்லா குப்பையா இருக்குன்னா 5 நிமிஷத்துல கூட்டி முடிக்கணும். 5 நிமிஷத்துல இந்த 5 நிமிஷம் உனக்கு ட்ரில் கொடுக்குறேன், இதை ஃபுல்லா கூட்டி முடிக்கணும். அவ்வளவுதான். இந்த இடம் வந்து நீ பாக்குறப்ப, நான் நடக்கிறப்ப என் கால் தடம் வந்து இதுல பதியணும். இது மாதிரி நடந்திருக்கு எனக்கு. இப்ப நீங்க யாரதான் சொன்னீங்க, இது மாதிரி எங்களுக்கு நடந்திருக்கு. நானு அருள்லாம் பண்ணிருக்கேன். நானு 2 பேருமே சேர்ந்து பண்ணிருக்கேன். சரி. இதெல்லாம் கூட்டிட்டு அப்படியே கால் தடம் வந்து அவர் பூட் வந்து படணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே. அப்ப இந்த ட்ரில்லுங்கிற டாஸ்க் மாதிரி. டாஸ்க் அதான். இங்க குப்பை எல்லாம் கூட்டணும். இப்ப ஒரு செவத்தை காமிச்சிட்டு நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வரேன், ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வைக்கணும். அது ஒரு ட்ரில். அதான். சரி. இதே மாதிரிதான் அந்த ட்ரில் பீரியட் முடிஞ்சோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா 4 பீரியட் ட்ரில், 1 பீரியட் கிளாஸ். இந்த கிளாஸ்ல என்ன நடத்துவாங்க இதெல்லாம் தெரியாது எனக்கு. ஒரு ஹிந்தி தெரியாதுல்ல. அப்ப அதான் 2வது வாரம் ஆரம்பிச்சு முதல் நாள் போயிட்டு இருக்கு. கரெக்டா போயிட்டு இருக்கப்ப கிளாஸ் நடத்துவாங்க. அதுல போய் உட்காந்துருப்போம். நம்ம தமிழ் பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்துருக்கோம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து நல்லா அரட்டை அடிக்கிறது கிளாஸ்ல உட்காந்து. காலேஜ் மாதிரி வரும் அந்த ஒரு பீரியட் வந்து. 4 பேரும் முடிச்சிட்டோம்னா எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய இது முடிச்ச மாதிரி. அந்த ஒரு பீரியட் நல்லா ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப மதியானம் லஞ்ச் பீரியட் வந்துடும். வந்துட்டு கரெக்டா 1 மணிக்கு விடுவாங்க.
எல்லா பீரியடும் முடிஞ்சோன்னா 1 மணிக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக விட்டுருவாங்க. 1 மணி ஃப்ரீயாக விட்டு அதில் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பாடு, 1 மணி நேரம் சாப்பாடு போயிடும். நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது அந்த டயத்தில் நம்ம சாப்பிட்டுக்கணும், குளிச்சுக்கணும், துணி துவச்சிக்கணும், எல்லாமே நம்ம தான் எல்லாமே பண்ணிக்கணும். எதுவுமே நம்ம செல்ஃப் தான், எல்லாமே செல்ஃப் தான். அதுக்கப்புறம் முடிச்சோன்னா கரெக்டாக சாப்பாடு முடிச்சிடும். சாப்பாடு முடியவே ஒரு 2 மணி ஆயிரும். கரெக்டாக 3:20க்கு விசில் அடிச்சிருவாங்க. அந்த ரெஸ்ட் டைம் முடிஞ்சோன்னா 3:20க்கு நம்ம ரெஸ்ட் டைம் முடிஞ்சிடும். 3:20க்கு விசில் அடிச்சிருவாங்க. ரோல் கால், அது செக் ரோல் கால்னு சொல்லுவாங்க. அது 11 மணிக்கு தான் வைப்பாங்க. கரெக்டாக நம்ம தூங்க எப்படா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அயன் பண்ணிட்டு யூனிஃபார்ம்லாம் வருதி அப்படின்னு, யூனிஃபார்ம் வந்து காக்கி யூனிஃபார்மாக வருதின்னுவோம், காம்பேட்டில் போட்டிருப்போம், அதை வந்து யூனிஃபார்ம்வோம். இந்த மாதிரி இதுன்றப்ப கரெக்டாக நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு அப்பதான் படுப்போம். 2 விசில் அடிப்பாங்க. 2 விசில் அடிச்சோன்னா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஹாஃப் ட்ரெஸ்ல இருந்தா கூட பரவாயில்ல, செப்பல் இருந்தா கூட பரவாயில்ல, செப்பல் போடலன்னா கூட பரவாயில்ல, கீழே போய் நிக்கணும். கீழே போய் அவங்க விசில் அடிச்சோன்னா நம்ம எல்லாம் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு அவங்க பேசுவாங்க. நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது கரெக்டா 11 மணிக்கு தான் அடிப்பாங்க. முத நாள் 2 நாள்லாம் நமக்கு தெரியாது எத்தனை மணி அடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அப்படியே நான்லாம் அப்பதான் தூங்க போயிட்டு இருக்கேன். யூனிஃபார்ம்லாம் தேய்ச்சி மடிச்சு அழகா வச்சுட்டு படுத்தேன். படுத்தோன்னு விசில் அடிச்சாங்க. விசில் அடிச்சு என்ன இதுக்கு ஓடுறாங்க, எப்படி ஓடுறாங்க என்னதுன்னே தெரியல. எனக்கு புதுசா இருந்துச்சு. என்னடா பண்றாங்க அப்படின்னு. அப்பதான் சலோ அப்படின்னாங்க. எல்லாம் யூனிஃபார்ம் சேஞ்ச் அப்படின்னாங்க. ஹிந்திக்கார பசங்க, நம்ம ஹிந்தி தெரியாது. சேஞ்ச் அப்படின்னாங்க. யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பிடி ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அப்படியே ஓடி கீழே போய் போனா நின்ட்டாங்க. எங்களெல்லாம் மறைச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் லேட்டா போன கோஷ்டி. லேட்டா போன கோஷ்டி மறைச்சு பனிஷ்மெண்ட். அப்பதான் முத பனிஷ்மெண்ட் அப்படியே ஃப்ரண்ட் ரோல். அப்படியே இப்படி ஃப்ரண்ட் ரோல். கையை ஊண்டக்கூடாது. முன்னாடி மட்டும் தான் கையை ஊண்டணும், பின்னாடி இருக்கப்ப கையை ஊண்டக்கூடாது. ஃபுல்லா முதுகு கால்லாம் முன்னாடி போயிடணும். அதாவது இப்படி கையை மட்டும் வச்சுட்டு குட்டிக்காரன மாதிரி. அங்க இருந்து ஒரு 50 மீட்டர் இருக்கும். 50 மீட்டர் போய் அடிச்சு திரும்ப ரிட்டர்ன் வா அப்படின்ட்டாங்க. அப்ப 100 மீட்டர் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் இருக்கும். நல்லா அது ஃபர்ஸ்ட் டே நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு. என்னடா பனிஷ்மெண்ட் எல்லாரும் முன்னாடி நம்ம வாங்க விட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதா, டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு அப்படியே நினைக்கிறேன். அந்த 11 மணி ரோல் கால்ன்றது வேற எதுவுமே பேச மாட்டாங்க. சும்மா சம்பந்தம் இல்லாம எல்லாம் பேசிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொன்னதே சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம மண்டையில ஏறணும், அவங்க சொல்றது நம்ம மண்டையில ஏறணும். ஒருத்தர் இங்கிலீஷ்ல சொல்லுவாரு, நம்மளுக்கு புரியணும். தமிழ் பசங்க எல்லாம் இருப்போம், தமிழ் பசங்களுக்கு இங்கிலீஷ்ல புரியணும் அப்படின்ற இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஹிந்திக்கார பசங்களுக்கு ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷ்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப தெரியாது, அதனால கொஞ்சமா சொல்லி முடிச்சிருவாங்க. நம்மள வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ் பசங்க அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, சரி ஃப்ரீயா விட்டுருங்க, அவங்களை எதுவும் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அப்ப இந்த படத்துல இந்த விவேக் எப்படி அதேதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதேதான் உன்னை போன ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அந்த மாதிரி தான். ஓகே அந்த மாதிரி கரெக்டா 11 மணிக்கு ஆரம்பிப்பாங்க ப்ரோ. 11:30 40 கூட ஆயிரும். 12 மணி கூட சில நேரத்துல 1 மணி கூட ஆயிருக்கு. போக டைம் எடுத்துக்குவாங்க, அவங்க நிறைய எடுத்துக்குவாங்க. அவங்களும் தூங்க மாட்டாங்க. அவங்களும் நாங்க எப்போ எந்திரிக்கிறோமோ அதே டயத்துக்கு எங்களோட ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குவாங்க. அவங்க நாங்க 3 மணிக்கு எந்திரிச்சோம்னா அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு பைய கிளம்பி லேட்டா வருவாங்க. ஆனா அவங்க நடத்துறதுனால அவங்க லேட்டா வருவாங்க. ஆனா நாங்க வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க நின்றுருக்கோம். கேமரா அங்கிட்டு எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கும். ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும். எந்த ஒரு தப்புமே பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிப்ளின். இந்த ஃபோர்ஸை பொறுத்தளவு இந்த துணை ராணுவம் அப்படின்னு சொல்றோம். அந்த துணை ராணுவத்துல இருக்க எங்க சிஆர்பிஎஃப் மட்டும் இல்ல, எல்லா ஃபோர்ஸுமே ஒரே இதுதான், ஒரே நோக்கம் தான், டிசிப்ளின். இதுல ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கு எல்லாம். நம்ம ஏதோ ஒரு பெரிய சண்டை போட்டு ஏதோ ஒரு அடிச்சிட்டோம், ஒருத்தனை அடிச்சிட்டோம், ஆனா நம்ம டிசிப்ளினா இருந்தோம், முன்னாடி வந்து நம்ம அவங்க பார்வைக்கு டிசிப்ளினா நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மள வந்து ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ண. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்துட மாட்டாங்க. இதே நம்ம வந்து அன்டிசிப்ளினா தெரிஞ்சுட்டு அவங்க பாக்குறவங்கலாம் அந்த அன்டிசிப்ளினா தெரிஞ்சுட்டு இது போய் நம்ம இதனோம்னா அது நடக்காது. அவங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அங்க ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ். ஸோ சாப்பாடுங்கிறது வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். உங்களுக்கு எப்படி நம்ம தமிழ் சாப்பாடு கிடைச்சா இல்ல அங்க கிடைக்கிற சாப்பாடுக்கு நீங்க அப்படியே மாறிக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் போனோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, அங்க போனோம்னா எல்லாமே டிஃப்ரெண்ட், எல்லாமே ஹிந்தி பேசுவாங்க. இதோட முக்கியமான விஷயம் நீங்க கேட்டீங்க, இப்ப சாப்பாடு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஆனா வெளியில ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு இப்போ நாங்க இருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு. எப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வீட்டுல கூட சாப்பிட முடியாது அந்த மாதிரி சாப்பாடு. அந்த மாதிரி சாப்பாடுலாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சாப்பாடு இப்போ இருக்க இடத்துல, நாகாலாண்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல. ஓகே. ஆனா ட்ரைனிங் பண்ண இடத்துல அப்படியே உள்டா. மொத்தம் 1200 பேருக்கு மேல நாங்க ட்ரைனிங் பண்ணோம். மாஸ்டர் 2 பேர் தான் இருப்பாங்க, சமைக்கிறதுக்குன்னு 2 பேர் தான். அந்த 2 பேர் தான் எல்லாம் அந்த 1200 பேருக்கு சமைக்கணும். பிளஸ் அவங்க இருக்க ஸ்டாஃபுக்கு ஃபுல்லா அவங்க தான் சமைக்கணும். எல்லாத்தையுமே ஒரே இதுதான். ஆனா ஸ்டாஃபுக்கு வந்து தனியா சமைப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு 40 பேர் 50 பேர் ஒரு அவ்வளவுதான். அந்த குவான்டிட்டி அவங்க கம்மி, நாங்க குவான்டிட்டி கூட, ஆள் ரொம்ப அதிகம், அவங்க ஆள் கம்மி. அவங்களுக்கு தனியா சமைக்கிறப்ப அந்த ஆள் கம்மியா சமைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும்.
எங்களுக்கு 1200 பேருக்கு சமைக்கிறப்ப தண்ணி அள்ளி ஊத்து, உப்பு இருக்காது. மெயின் உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது. சாப்பாடுக்கு இது 2 தான் முக்கியம். ஆமா, அது 2மே இருக்காது. ரைஸ்ல வந்து நான் இந்த லீவுக்கு வந்தப்பெல்லாம் வீட்டுல வந்து சாப்பாடு பார்த்தேன், ரொம்ப ஒயிட்டா இருந்துச்சு. ரொம்ப ஒயிட்டா எனக்கு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. கண்ணு செட் ஆகல, எனக்கு இந்த விஷன் செட் ஆகல. என்னடா சாப்பாடு இப்ப இருக்கு, நம்ம வேற எதுவும் சாப்பிட போறோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அங்க வந்து மைண்ட் செட் ஆயிருச்சு. அந்த சாப்பாடு சாப்பிட்டாகணும். மெயினா ட்ரைனிங் வந்துட்டீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்காது. நம்ம வீட்டுக்காக நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம், பிளஸ் நாட்டுக்காக. ஆமா, கண்டிப்பா. இல்ல சாப்பாடை பத்தி எதிர்பார்க்க கூடாது, ட்ரைனிங்ல எதிர்பார்க்க கூடாது. இல்ல உண்மையிலே எதுக்காக அது வந்து அது ஒரு ட்ரில்லுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது ட்ரில். இப்ப திடீர்னு நீங்களே ஒரு நமக்கும் வேற நாட்டுக்கும் போர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப சாப்பாடு சரியா கிடைக்கும், அப்ப கிடைக்கிற சாப்பிட மாதிரி தான் இருக்கும். அதுக்காக சிஆர்பிஎஃப் கொடுக்குற அது ஒரு தனி விதமான ஒரு ட்ரில் ட்ரைனிங். ஓகே. இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்களா தமிழ் பசங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க ஆவடியில? 232 பேர். ஆனா ராஜஸ்தான் வரைக்கும் போனது, ராஜஸ்தான் போயிட்டு எல்லாமே 32 பேர் போயிட்டோம். போயிட்டு ஒரு 5-10 பேர் ட்ரைனிங் பண்ண முடியாம லீவ் ஆயிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்? இவங்க புடிங்கி அடிச்சு வெளியே ஓடி வந்தது காரணம் ஏதாவது நம்ம ரன்னிங் வந்து அதிகமா கொடுப்பாங்க ப்ரோ. வெறும் ரோட்ல மட்டும் தான் ஒன்றும் நம்ம இந்த மாதிரி தரையெல்லாம் பார்க்க முடியாது. ஃபுல்லா தார் ரோடு, மெட்டல் ரோடு தான். எல்லாமே மெட்டலா தான் இருக்கும். மெட்டல்னா தாரு, அங்க ஹிந்தில சொல்லுவாங்க மெட்டல் ரோடு அப்படின்னுவாங்க. மெட்டல் ரோடு தான் ஓடணும். இப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம வந்து நம்ம கடையில போய் வாங்க போறோம், கேன்டீன்ல போய் நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா ஓடி போனோம், ஓடி தான் வரணும். யாராச்சும் பார்த்துட்டாங்க, கேமரா இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க, கேமரா இருக்கும். அந்த கேமரால பாக்குறப்ப நம்ம நடந்து போயிட்டோம் அப்படின்னா பனிஷ்மெண்ட். ஓகே. சும்மா ஏதாச்சும் ஒரு முடியாம வந்து காய்ச்சல்ல போயிட்டு இருக்கான், ரொம்ப லைட்டா ஒரு ஜாக்கிங் மாதிரி இப்படி போயிட்டே இருக்கணும், கையை மட்டும் அசிஸ்ட் ஆச்சும் போயிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. இது ஒரு மிகப்பெரிய காரணம். ரன்னிங் ஒரு மிகப்பெரிய காரணம் எல்லாரும் லீவ் ஆகுறதுக்கு. ரன்னிங் வந்து அங்க வந்துட்டு நல்லா வீட்டோட பையனா இருந்துட்டு வீட்லயே நல்லா சாப்பிட்டு நல்லா செல்ல குட்டியா இருந்துட்டு இங்க வந்தீங்கன்னா அது செட் ஆகாது. இங்க வீட்டுல இருக்க மைண்ட் செட்டை விட்டுட்டு வந்துருங்க. அங்க வீட்டுக்காக நீங்க வந்து நீங்க சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு நோக்கத்தோட வரீங்க. அங்க வந்துட்டு என் கூட இருந்த பசங்க லீவான காரணத்தை சொல்றேன் நான். இந்த மாதிரி நான் இங்க வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்டு வர்றீங்க. வேலை வந்து நம்ம சிஆர்பிஎஃப்ல இருக்கோம், நம்ம யூனிஃபார்ம் போட்டா கெத்து அப்படின்னு யூடியூப்ல வந்து ரீல்ஸ் இதெல்லாம் போட்டு அந்த யூனிஃபார்ம் போட்டு நிறைய வாக்கிங் சோமோலாம் போடுது. அதை பார்த்துட்டு நீங்க வந்துடுறீங்க. ஆனா அது கிடையாது வேலை, இந்த ஜாப் அது கிடையாது. ஆர்மின்றது வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு. நம்ம எல்லையில இருப்போம், நாட்டுக்குள்ள இருப்போம், எல்லாமே எங்க வேணா இருப்போம். நம்ம எல்லாம் இந்த மக்களுக்கு, இந்த சிவிலியன்ஸுக்காக நம்ம வர்றது, நம்ம வீட்டுக்காகவும் வர்றது, நம்ம பிளஸ் சிவிலியன்ஸ் இவங்களை காப்பாத்துறதுக்காண்டி வர்றது. என்ன இப்போ இது வரைக்கும் அந்த சண்டையுமே நடக்கல, எதுவுமே நடந்துகிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி சண்டை நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி பாலிடிக்ஸ் வந்து கிடையாது. இது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் கிடையாது. இது உள்ள இருக்க நோக்கம், அந்த நோக்கத்துல போறது. அதனால வெளியில இருக்க மாதிரி வந்து நீங்க ரீல்ஸ்ல பாக்குற மாதிரி இங்க உள்ள இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா என் பசங்கள்லாம் என் கூட வந்த பசங்க எப்படி லீவ் ஆனாங்கன்னா, ஒரு ரன்னிங் ஓட முடியாம காலில் அடிபட்டு ரோட்லேயே ஓடிட்டு போகல, அதனால அந்த காலில் அடிபட்டுரும், மைண்ட் செட் ஆகாது, இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அவங்கன்னா டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, அவங்களும் நம்மளுக்கு புரிய வைக்க பார்ப்பாங்க. இதுதான் வேலை, ஜாப் இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி புரிய பார்ப்பாங்க. நம்மளுக்கு புரியாது, எனக்குமே கொஞ்சம் புரியலை. ஆனால் நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஓடிட்டு நான் ஒரு 5th இருந்து நான் ரன்னிங்லேயே இருக்கேன். 5th இருந்து இப்போ 12th காலேஜ் முடிக்கிறதுட்டுமே நான் ரன்னிங் டச்சில் தான் இருந்தேன். அதனால எனக்கு வந்து இப்போ அவங்க கொடுத்த ஒர்க் அவுட்டு எதுவுமே ரொம்ப பெருசா தெரியல. ஆனா இந்த ஓடாம இருந்துட்டு இந்த வீட்டோட இருந்துட்டு வர்ற பசங்க வந்து அப்படி இருந்தாங்க. ஒரு 15-12 பேருன்னு நினைக்கிறேன் போன லீவ் ஆனவங்க. அந்த 12 பேருமே ரன்னிங்ல ஓட முடியாம அடுத்து ஒரு வேலை கிடைச்சிருச்சு, வேற வேலை, ஒரு போலீஸ் வேலை, இங்க இருக்க தமிழ்நாடு எஸ்ஐ எழுதிருப்பாங்க, கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி எஸ்ஐ, ஒரு கான்ஸ்டபிள், மேக்சிமம் தமிழ்நாடு இந்த வேலையில இருந்துட்டு கான்ஸ்டபிள் யாரும் போக மாட்டாங்க. ஆனா அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு பயந்துட்டு மேல இருந்தா நம்ம டெட் ஆயிருவோமோ, நம்ம செத்துருவோமோ அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டுலாம் நிறைய பேர் போயிருக்காங்க. முக்கியமான காரணம் வந்து நம்ம வீட்டோட இருந்துட்டு இங்க வர்றப்ப இங்க லைஃப் வேற, வீட்டோட லைஃப் வேற, அது ரொம்ப முக்கியம். அப்படி நினைச்சிட்டு வந்தோம்னா நம்ம இந்த வேலையில நீடிக்க முடியும். நாங்கெல்லாம் எப்படின்னா, நாங்கெல்லாம் வீட்டோட கஷ்டத்தை புரிஞ்சு நான் வந்தோம், அதனால நாங்க இருந்துட்டோம். வீட்டோட கஷ்டத்தே இல்லாம அங்க வந்துட்டு கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வேலை செட் ஆகாது. இப்ப நீங்க சிஆர்பிஎஃப்ல இருக்கீங்க, சோ அரசாங்கம் வந்து என்ன மாதிரியான சலுகை எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? இப்ப நிறைய கொட்டி கிடக்கு ப்ரோ. ரொம்ப அதிகமா வந்து ஆர்மி, எங்க தமிழ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவ்வளோவா சலுகைகள் கிடைக்கிறது இல்லை. ஆனா அவங்களும் கஷ்டப்படுறாங்க, எங்க அளவுக்கு இல்லைன்னாலும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு டபுள் மடங்கா, ஒரு உள்ள போயிட்டா ஒரு சின்ன பொருள், ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட நம்மளுக்கு 7 ரூபாய்க்கு கிடைக்கிறது. நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு எல்லா பொருளுமே விலை ரொம்ப கம்மியா இருக்கும்.
இப்போ ஏதாச்சும் ஒரு நீங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்குறீங்க, வெளியில 100% ஜிஎஸ்டி கட்டினா தான் உங்களுக்கு எடுக்க முடியும். ஓகே, எங்களுக்கு அப்படி கிடையாது. ஜிஎஸ்டி வந்து பாதி எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகே. சரி, இப்போ நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 20,000 வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு வருது? எங்களுக்கு ஒரு 10,000 வரும். 10,000 பாதிக்கு பாதி பாதினா அவ்வளவு வராது. ஒரு 12 ரூபா ஒரு 8% 80% எப்படி 8% அதோட கம்மியா இருக்கும். ஓகே ஓகே. 8% 10% கம்மியா இருக்கும். 80% வச்சுக்கோங்க. ஓகே. அதான் அந்த மிலிட்டரி கார்டு நீங்க வச்சிருக்கீங்க. ஆர்மி கார்டு. ஓகே ஆர்மி கார்டு. வேற இப்போ இந்த டிராவல் இப்ப நீங்க ட்ரெயின் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றீங்களா, அதுக்கு எதுவும் சலுகைகள் இருக்கா? ட்ரெயின்ல வந்து நார்மல் தான் ப்ரோ, எல்லாரும் கொடுக்குற மாதிரி நாங்க கொடுத்து வந்தோம். நீங்க டிக்கெட் எடுக்கணும். ஃபிளைட்ல வந்து எப்படின்னா நீங்க வந்து இப்போ 12,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் கம்மியாகும். பரவாயில்ல. ஆர்மடு ஃபோர்ஸ்னு சொல்லி ஒரு இது இருக்கு, அங்க எங்க ஃபோர்ஸ் நம்பரு, எங்களுக்கான நம்பர், நான் வேலைக்கு சேர்ந்தா எங்களுக்கு அந்த நம்பர் எல்லாம் போட்டு அப்ளை கொடுத்தோம்னா நம்மளுக்கு டிக்கெட் விலை ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஒரு 2,000 ரூபான்றது நம்ம பெரிய ஒரு அமௌண்ட், 500 ரூபான்றதும் பெரிய அமௌண்ட் தான். 2,000 ஒவ்வொரு இடத்த பொறுத்து, அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம அமௌண்ட் கம்மியாகும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அமௌண்ட் ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி. ஓகே ஓகே. இப்போ பஸ்லாம் டிக்கெட் ஃப்ரீயா இல்லை எப்படி ப்ரோ? அது நம்ம டியூட்டிக்கு போனோம்னா ப்ரோ, அந்த யூனிஃபார்மோட இல்ல ப்ரோ, யூனிஃபார்மா இருந்தாலும் டிக்கெட் எடுத்துருவீங்க. ஓகே ஓகே. ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இது, எங்கிட்ட போன் இல்ல, கேஷ் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னா நாங்க டியூட்டிக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் நாங்க டிக்கெட் எடுக்காம போவோம். அதுவுமே அவங்களோட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு கேட்டு தான் நாங்க போவோம். மத்தபடி நாங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். எங்க மக்களை வந்து நாங்க நேரடியா சந்திக்க முடியாது. நாங்க வந்து மக்களை ப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ணுவோம். மக்களை வந்து நாங்க நேரடியா சந்திக்க முடியாது. அது வந்து நம்ம இதெல்லாம் லஞ்சம் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அங்க வந்து நாங்க பார்க்க கூட முடியாது. அதனால முக்காவாசி இந்த வேலைக்கு வந்தது காரணம் போலீஸ், நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஆனா யாராச்சும் நம்ம ஏன்னா நானே கொடுத்துருக்கேன் லஞ்சம், நிறைய பேர் நமக்கு மிரட்டிலாம் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரே காரணத்துக்கான தமிழ்நாடு போலீஸ் வேணாம். தப்பா சொல்லல, தமிழ்நாடு போலீஸ் எல்லாருமே தப்பா சொல்லல, இருக்காங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் இருக்காங்க. அந்த ஒரு சில பேர் மாதிரி நம்மளும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் இந்த வேலையை சூஸ் பண்ணது. மேக்சிமம் இந்த வேலையில வந்து லஞ்சம்ன்றதுக்கு இருக்காது. யாரையும் வந்து நம்ம துன்புறுத்த தேவையில்லை. யாராச்சும் நம்ம ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா அந்த கலவரத்துல கூட சிவிலியன்ஸ் எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த கலவரம் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணி சிவியரா ஆக்ஷன் எடுப்போம். மேக்சிமம் இப்ப மணிப்பூர்ல கூட இப்ப கலவரம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நடக்குது. அதுல வந்து ஒரு கட்டத்துக்கு மீறினப்ப ஸ்டேட் போலீஸால எதுவுமே பண்ண முடியல. ஸ்டேட் போலீஸை வந்து நம்ம அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டாங்க. அவங்களுக்கே ஒரு ப்ரொடெக்ஷன் இல்ல, ஸ்டேட் போலீஸுக்கு ப்ரொடெக்ஷன் இல்ல, உள்ள இருந்து வெளியே வர முடியல. அப்ப எங்க சிஆர்பிஎஃப் தான் போய் அந்த சிஆர்பிஎஃப் இது இருந்தாதான் நாங்க வெளியே வர முடியும். அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி எங்க சிஆர்பிஎஃப் வந்து உள்ள மணிப்பூர்ல ஒரு டீம் இருக்கு, 3 டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 3 டீமே உள்ள இறங்கி அவங்களை காப்பாத்தி வெளியில கூட்டி வந்து இப்ப ஓரளவுக்கு கலவரம் அடங்கிருக்கு அப்படின்னா ஒரு சிஆர்பிஎஃப்ல இருக்கவங்க, அந்த யூனிட்ல இருக்கவங்க தான் காரணம். நம்ம பசங்க இப்ப என் கூட ட்ரைனிங் பண்ண பசங்க, பீகார் பசங்க, எம்பி மத்திய பிரதேஷ் பசங்க எல்லாம் அங்க இருக்காங்க. அவங்களும் அந்த இதுல இருந்தாங்க. அதனால எனக்கு ஃபுல்லா டீட்டெயில் தெரியும். எனக்கு என் கூட ட்ரைனிங் பண்ணவங்க அங்க இருக்கனால தெரியும். ஏன்னா நாகாலாந்து மணிப்பூர் ரொம்ப தூரம்லாம் இல்ல, அவ்வளவு பக்கத்து ஸ்டேட் தான். அதனால தெரியும். இப்ப நீங்க ஆர்மி கார்டு, அதுக்கப்புறம் இது ஃபிளைட்லாம் கொஞ்சம் ரேட்லாம் கம்மியாகும் அப்படிலாம் சொன்னீங்களே, அதே மாதிரி எஜுகேஷன்ல எதுவும் சிஆர்பிஎஃப்க்கு எதுவும் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி எதுவும் சலுகைலாம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம இப்ப படிக்க முடியாது, நம்ம வேலைக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓகே. நம்ம படிச்சு இந்த ஜாப்ல படிச்சு நம்ம ரேங்க்குக்கு போறது அதுக்கு வழி இருக்கு, அதுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. இப்ப வெளியில இருக்கவங்க வந்து ஒரு 80 மார்க் எடுத்தாங்கன்னா நாங்க ஒரு 40 மார்க் எடுத்தோம். அப்ப பாதிக்கு பாதி, எல்லாமே பாதிக்கு பாதி. இப்போ எப்படின்னா பொருளையும் பாதிக்கு பாதி தான், இதுலயும் எக்ஸாம்லயும் பாதிக்கு பாதி தான். வேற ரேங்க்கு இப்போ ஏஎஸ்ஐ எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா உள்ளவர் வந்து 80 மார்க் எடுத்தாங்கன்னா நாங்கள் ஒரு 50 மார்க்கு 40 மார்க்கு இவ்வளோ கம்மியாக எடுத்தா போதும். அந்த மாதிரி சலுகை இருக்கு. அதுபோல் நீங்க கேட்டீங்கல்ல எஜுகேஷன்ல எதுவும் வெளியில எதுவும், நம்ம குழந்தைங்க, அக்கா குழந்தைங்க, நம்ம ரிலேஷனோட பிளட் ரிலேஷன் குழந்தைங்க, இப்போ கூட பிறந்த அக்கானா படிக்க வைக்கலாம். இதே உங்க பெரியமா பொண்ணுனா படிக்க வைக்க முடியாதா? வைக்கலாம் ப்ரோ. அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் அந்த மாதிரி ஃபீஸ் அதிகமா இருக்கும். மொத்தத்திலே கேவிபி கேந்திர வித்யாலயா அந்த ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு இது இருக்கு. எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க. இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்டா பேசுற மாதிரி, ஹிந்தி ஃப்ளூயண்டா பேசுற மாதிரி, தமிழ் ஃப்ளூயண்டா பேசுற மாதிரி, எல்லா 3 லாங்குவேஜுமே அவங்களுக்கு பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அவங்க ஓரளவுக்கு ஹிந்தி இங்கிலீஷ்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து ஃபீஸ் எங்களுக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா அவ்வளோதான், 3000 ரூபா. 3000 மொத்தமா ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அது வந்து 12th படித்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தாலும் சரி, ஒரே ஃபீஸ் தான். ஃபீஸ் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வெளியில சிவிலியன்ஸோட குழந்தை படிக்கிறாங்கனாலும் அவங்களுக்கு 2000 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே. ஆனா சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். அவங்களுக்கு சிவிலியன்ஸோட குழந்தைங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். சீட்டு அந்த கிடைக்காது அங்க. ஆனா நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்ம அக்காவோட குழந்தைங்களுக்கு ஈஸியா நம்ம மேல இருந்து ஒரு லெட்டர் மட்டும் வாங்கினா போதும். இந்த மாதிரி ஆன்லைன்ல இருக்கு, அது எங்க ஆப்ல இருக்கு, சாம்போ ஆப்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த ஆப்லயே நம்ம
அப்ளை பண்ணி நம்ம ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எழுதி அவங்க சிக்னேச்சரோட வந்துடும். ஃபார்மில் டவுன்லோட் பண்ணோம்னா சிக்னேச்சர் வந்து நம்ம ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணி நம்ம குழந்தையோட பேரை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும், எடுத்து நம்ம ஓகே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சலுகை இருக்கு. எனக்கு இப்போ இன்னொரு டவுட், இப்போ சொன்னீங்க படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு, என்னோட இப்போ நான் இருக்கேன், நான் சிஆர்பிஎஃப்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பிள்ளை எல்லாம் படிக்க வைக்கலாமா? முடியுமா? மேக்ஸிமம் அது அவங்க சிவிலியன்ஸ் கணக்குல வந்துருவாங்க. நம்மளோட குடும்பம் முடிஞ்சா ஆர்மி குடும்பம், துணை ராணுவ குடும்பம். இப்போ எனக்கு இப்போ இன்னொரு டவுட், இப்போ நான் என் கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த தங்கச்சி, அவங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கலாம்? படிக்க வைக்கலாம் கண்டிப்பா. இப்போ இதுவே வந்து என் சித்தப்பாவோட பையனை படிக்க வைக்க, சித்தப்பாவோட படிக்க வைக்க முடியாது. நேரடி ரத்த சொந்தம், நேரடி ரத்த சொந்தம், அவ்வளவுதான். நேரடி ரத்தம். ஓகே ஓகே. அது வந்து இவ்வளவு பேர் தான் படிக்க வைக்கணும், அவ்வளவு பேர் தான் இல்ல? அப்படிலாம் இல்ல, எத்தனை குழந்தைங்க நம்ம பிளட் ரிலேஷன்ல இருக்க எத்தனை குழந்தைங்களாம் படிக்க வச்சுக்கலாம். ஓகே ஓகே. அப்படிதான் இது வரைக்கும் நான் எனக்கு கேள்விப்பட்டேன். நான் போய் இப்போ 2 வருஷம் தான் ஆகுது வேலைக்கு போயிட்டேன். எனக்கு நான் கேள்விப்பட்ட அளவுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு லீவ்லாம் வந்து வருஷத்துக்கு எவ்வளவு நாள் கிடைக்கும்? இப்போ திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க, அதாவது இப்போ உங்க அண்ணனுக்கே கல்யாணம், டக்குன்னு வந்து 1 மாசம் இங்க இருந்துட்டு அப்படிலாம் போக முடியுமா உங்களால? இருக்கலாம். நம்மளுக்கு டோட்டல் வருஷத்துக்கு ஒரு இயருக்கு வந்து 70 days இப்போ லீவு. இப்போ அதை 100 days மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ எதுனிருக்கேன். எங்கள் ஆப்லேயுமே வந்துருச்சு 100 days வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் இன்னும் அப்ரூவ் ஆகலை. அது வந்தால் நல்லாயிருக்கும். மொத்தம் இப்போதைக்கு இருக்கிறது 70 days. நம்ம 70 நாள் வந்து லீவ் எடுத்துக்கலாம். எமர்ஜென்சி லீவ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த 70 நாளுக்குள்ளே எல்லாமே அடங்கும். நம்ம எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்னாலும் அந்த 70 நாளுக்குள்ளே அடங்கும். நம்ம நார்மலாக இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் அந்த தீபாவளி வர்றோம், எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகணும்னு நினைப்போம். வேலை எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் அவங்க வந்துட்டு போனால் தான் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நினைப்போம். அப்படி இருந்தாலும் அந்த 70 நாளுக்குள்ள தான் நம்ம லீவ் எடுக்கணும். இப்போ ஏதாச்சும் திடீர்னு ரொம்ப அந்த 70 நாளுமே முடிஞ்சு போச்சு, நம்ம லீவ் வந்து ஃபுல்லாக அந்த வருஷத்துக்கு முடியறதுக்குள்ள நம்ம எடுத்துட்டோம். இயர் எண்டில் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி, ரொம்ப எமர்ஜென்சினா யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. யாராச்சும் இறந்து போயிட்டாங்க, அந்த வந்து நம்ம லீவ் இல்லை, ஆனால் எப்படி எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம கொடுப்பாங்க. இந்த மாதிரி டெட்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே சிஆர்பிஎஃப் பொறுத்தளவு எதுவுமே நிப்பாட்ட மாட்டாங்க. நீ என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை நாள் லீவ் வேணும் அத்தனை நாள் லீவ் எடுத்துட்டு போயிட்டு அதை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் வா. மென்டல் ப்ரெஷர் இருக்காது ப்ரோ. மென்டல் ப்ரெஷர் இருக்காது. ஏதாவது நம்ம ஏதாச்சும் ரொம்ப அதிகமாக பண்ணோம், நம்ம தமிழ்நாட்டோட குசும்பாங்க கொண்டு போய் காமிச்சோம், மதுரையோட குசும்பாங்க காமிச்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அங்கே நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க சொல்கிறத ஃபுல்லாகவும் கேட்கக்கூடாது, நம்ம மாட்டிக்குவோம். அவங்க சொல்கிறதையும் வச்சுக்கிட்டு நம்மளோட நாலேஜையும் வச்சு ஒன்று பண்ணி சர்வே பண்ணணும் இந்த வேலையை பொறுத்தளவு. அப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு நினச்சது கிடைக்கும், அந்த லீவுன்றது எல்லாமே கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து நீங்க ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காண்டி லீவ் போட்டு 1 மாசம் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். அந்த டைம்ல இங்க ஹாலிடேஸ் இருக்கும் பாத்தீங்களா, இப்போ பொங்கல் லீவு, தீபாவளி லீவு, புத்த பூர்ணிமா, இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் லீவ் வருதுன்னா இப்போ 30 நாள் லீவ் போட்டு வந்துருக்கீங்க. அந்த 30 நாள் அதுவும் சேருமா இல்ல அந்த டேவை கழிச்சுக்குவாங்களா? நாங்க அங்கேயே அப்ளை பண்ணிட்டு வருவோம். இப்போ எப்படின்னா இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள நம்மளுக்கு ஃபோன் அப்ளை பண்ண லீவ் அப்ளை பண்றாங்க. அதுவே காமிச்சிரும். ஃபோன்ல வந்து 2 நாள் 3 நாள் காமிச்சிரும் என்னன்னைக்கு வந்து கவர்மெண்ட் லீவ் இருக்கு. அதெல்லாம் செலக்ட் பண்ண சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம ஃபேவரான டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ புத்த பூர்ணிமா செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுல லீவ் எக்ஸ்டன் ஆகுதா, எக்ஸ்டன் ஆகல, நடுவில் இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள இந்த நடுவில் இருக்க டேட்ல வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்க டேட்டு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் லீவ் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த வீக் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, இந்த சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும் வீக், அந்த சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்மளுக்கு லீவ் இருக்கா, அந்த ஏதாவது கவர்மெண்ட் லீவு, முக்கியமான கவர்மெண்ட் லீவ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 3 நாள் இருந்துச்சுன்னா 3 நாள் செலக்ட் பண்ணிட்டு அந்த 3 நாள் நம்ம எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது மட்டும் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ உங்க மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ. சரி ஓகே. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு மேரேஜ் நடக்குதுன்னு வச்சுங்க. ஓகே ப்ரோ. டக்குனு உங்க ஒய்ஃபை வந்து ஒர்க் பண்ற பிளேஸ் கூட்டி போய் அங்க அதெல்லாம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம இப்பதான் நம்மளுக்கு வேலை சேர்ந்துருக்கோம். ஓகே. ஒரு 3 வருஷம் ஆகணும் நம்மளுக்கு. நம்ம இப்போ கல்யாணம் பண்ற போறது இல்ல. கல்யாணம் பண்ணிட்டா நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா பக்கத்துல வச்சுக்கலாமா, இப்போ வச்சுக்க முடியாது. அவங்க ஒரு 2.5 வருஷம் வெயிட் பண்ணணும். 2.5 வருஷம் வெயிட் பண்ணாதான் நம்ம அடுத்த லொகேஷன் போறப்ப, இப்ப நாகாலாந்துல இருக்கேன், இங்க வந்து நான் பெர்மனண்டா நான் வேலை பார்க்க போறது 3 வருஷம் நாங்க பெர்மனன்ட். அதுக்கப்புறம் தான் நான் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறப்ப அங்க லொகேஷன் எப்படி இருக்கு, கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு செட் ஆகிற, நம்மளுக்கு செட் ஆகுதா, அவங்க வந்தா செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் நம்மளுக்கு இதுவும். அப்படி இல்லை நம்ம வந்து சென்னையில வந்து எப்பவுமே நம்ம வேற இடத்துல வேலை பார்த்தாலும் சென்னையில ஜிசி சென்டர்ல வந்து குவார்டர்ஸ் இருக்கு, அங்க நம்ம எடுத்து நம்ம அங்க தங்க வச்சுக்கலாம். குவார்டர்ஸ்ல நம்ம ஊர்ல இருக்க பிடிக்கல, ஊர்ல இருக்க இந்த பழக்க வழக்கங்கள் பிடிக்கல அப்படின்னா நம்ம சென்னையில வந்து குவார்டர்ஸ் எடுத்து நம்ம நான் எங்க வேலை பார்த்தாலும் சரி அங்க குவார்டர்ஸ் எடுத்து நம்ம குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த குவார்டர்ஸ் நம்ம தங்க வச்சுக்கலாம். ஃபேமிலி எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரை தங்க வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இப்போ டிரான்ஸ்ஃபர்ங்கிறது வந்து நீங்க விருப்பப்பட்டு நான் இந்த ஊர் போறேன், இந்த லொகேஷன் போறேன்னு கேட்டு வாங்குறதா இல்ல அவங்களே ஒதுக்குவாங்களா? அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து போடுறது அவங்க தான் போட்டாங்க. அது எப்படி போட்டாங்கன்னு தெரியல. அடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இப்போ வந்து நம்ம நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கேட்க இடத்துக்கு அப்படின்னா ஒரு, ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்க நம்ம கேட்க முடியாது. இந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கேட்பாங்க
இந்த 2 இடம் 3 இடத்துல வேக்கன்ட் இருக்கு, நீங்க எந்த இடத்துக்கு போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கறப்ப நம்ம இந்த ஏதாச்சும் ஒரு நல்ல சேலரி கூட வர ஏரியா, இல்ல சேஃபான ஏரியானா சேலரி கூட வராது, கம்மியா வரும். கொஞ்சம் டேஞ்சரான ஏரியானா சேலரி கூட வரும், ரிஸ்க் அலவன்ஸ் வரும். அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம சூஸ் பண்ணி போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நம்ம ரிஸ்கான இடத்துல பார்த்து நம்ம உடம்பு நல்லா, நம்ம கொஞ்சம் வயசு கம்மியா, அதேதான் தெம்பு இருக்கிறப்ப. ஆனா அப்படி இல்ல ப்ரோ, இந்த சிஆர்பி பொறுத்தளவு எங்க கூட ஒரு 50 வயசு ஒருத்தர் ஏஎஸ்ஐ ஒருத்தர் நாங்க ட்ரைனிங் பண்ண இடத்துல, நான் சரியான ஒரு நல்ல பூஸ்டான ஆளு, 50 வயசு மாதிரி இருக்காது, நல்லா சின்ன பையன் மாதிரி துருன்னு இருப்பாரு. ஆனா நடக்கிறது கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிற மாதிரி இருக்கும். ரன்னிங்னு வச்சா அவரை மாதிரி ஓட முடியாது. புல்லப் வந்து போடுவாரு ப்ரோ. நாங்க வந்து வெறும் 15 தான் போடுவேன். நான் இப்போ 15 போடுவேன், அவர் 20 போடுவார் ப்ரோ. அந்த 50 வயசு அவருக்கு வயசான மாதிரியே காமிச்சிக்க மாட்டாரு. அதான் சொல்றேன், இந்த சிஆர்பி புல் வந்துட்டா நம்மளுக்கு வயசாகாது, இளமையே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா வருஷம் நம்மளுக்கு 2 ஜேடிபிடின்னு சொல்லி நடத்துவாங்க. நம்ம பிசிக்கல் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பிசிக்கல் வந்து நம்ம காமிச்சிட்டே இருக்கோம், நம்மளோட திறமையை வந்து காமிச்சிட்டே இருக்கோம். அப்பதான் இந்த வேலையில நீடிக்க முடியும், இல்லைன்னா ப்ரொமோஷன் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடும். அந்த மாதிரி. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்க போறேன். ஓகே ப்ரோ. ஆனா கண்டிப்பா நீங்க சொல்லணும், எவ்வளவு ப்ரோ சேலரி வருது? பசங்களை பொறுத்த வரைக்கும் சம்பளம் கூடாது. கண்டிப்பா. ஆமா, நான் இதுவரை சொன்னதில்லை, வீட்டுல கூட நான் சம்பளத்தை சொன்னதில்லை. அப்படியா? ஏன் வீட்டுல மறைக்கிறீங்க? வீட்டுல சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து சேலரி சொல்லிருக்கேன். அவ எல்லாத்தையும் அனுப்ப சொல்லிடுவாங்க. இல்ல முத சம்பளம் போட்டாங்க, அந்த சம்பளத்தை நான் சொல்லிட்டேன். ஓகே இவ்வளவு சம்பளம் வந்துட்டு இருக்கு, சேலரிஸ்ல போகும்போது எடுத்து கொடுத்துட்டேன். ஓகே, சேலரிஸ்ல இப்போ ஒரு 3 மாசம் தொடர்ந்து அனுப்பிச்சுட்டு தான் இருந்தேன், இவ்வளவு வருது அவ்வளவு வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளும் சேர்த்து வைக்கணும்ல. கண்டிப்பா சேவிங்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம இருக்க கடனை ஃபுல்லா கட்டிடலாம். கட்டினாலும் கொஞ்சம் இப்ப இருந்து நம்ம சேவிங்ஸ் இருந்தாதான் நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போறப்ப ஏதாவது ஒரு வீடு கட்டணும்னா கூட லோனை மட்டுமே எடுத்து கட்டக்கூடாது, நம்ம கையில இருக்கும் கொஞ்சம் காசு போடணும். அந்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் கொஞ்சம் வீட்டுல சேலரிலாம் சொல்லல. இப்ப சொல்றேன் நானு. சொல்லுங்க. இப்ப வந்து 36 வாங்கிட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ. 36. இடுத்து நான் இப்ப நான் நாகாலாந்து போய் ஜாயின் பண்ணிட்டேன்னா, இன்னும் ஜாயின் பண்ணல, நாகாலாந்து போய் ஜாயின் பண்ணல. நாகாலாந்துல போய் நம்ம 6ஆம் தேதி நான் போய் ஜாயின் பண்றேன். அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 12,000 ரூபா நம்மளுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் வரும். அப்படி வர்றப்போ கொஞ்சம் ஒரு 42 45 நம்ம கிராஸ் பே போக நெட் பே நம்ம கைக்கு வர்றது ஒரு 42 45 நம்மளுக்கு வரும். எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சிருவாங்க. இபிஎஃப் இதெல்லாம் நிறைய இருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் பிடிச்சிருவாங்க. மற்றபடி நம்ம சாப்பிட்றதுக்கு, முடி வெட்டுறதுக்கு, சோப்புக்கு, துவைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நம்மளுக்கு காசு போட்டு விட்டுருவாங்க. நம்மளுக்கு போட்டு விட்டுருவாங்க. இப்போ சோப் அலவன்ஸ் வந்து 45 ரூபா மாசத்துக்கு. 45 ரூபாய் நம்ம சோப்பு வாங்கிக்கலாம். முடி வெட்டுறதுக்கு நம்மளுக்கு முடி வெட்டினா நம்மளுக்கு அலவன்ஸ் 100 ரூபா போட்டுருவாங்க, மாசம் 100 ரூபா. ஆனா உள்ள விட்டுறது அந்த ஃப்ரீயா நம்மளுக்கு கட்டி விடுவாங்க. நம்ம செம்ம ஸ்டைலிஸ்டா நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பெரிய பெரிய டிஏஜி சாரு இவங்கெல்லாம் கூட அவங்க தான் வெட்டுவாங்க. எல்லாத்தையுமே ஒரே சமம் தான். அங்க உள்ள போயிட்டா அந்த ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, எல்லாமே சமம் தான், நல்லா இருக்கும். இப்ப இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டு போன பசங்களுமே நிறைய எல்லா சமூகத்துல இருந்து வந்திருக்காங்க. இது வரைக்கும் நாங்க எங்களுக்குள்ள நாங்க நீ என்ன வேறுபாடு அந்த மாதிரி எதுவுமே நாங்க கேட்டுக்கவே மாட்டோம், கேட்டுக்க முடியாது. ஏன்னா தமிழ் ஒரே ஒரு ஜாதி, தமிழ், ஹிந்தி, தமிழ், இந்த ஒரு ஜாதி தான். அதுவுமே அங்க போயிட்டு ஒரு ஒரு மாசம் 2 மாசம் போனதுக்கு அப்புறம் அந்த ஜாதி இல்லாம போச்சு. எல்லாம் இந்தியன் அப்படின்னு ஒரு ஜாதி வந்துருச்சு எங்களுக்கு. அந்த ஜாதி மட்டும் இருந்தா போதும்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. இப்போ ஊருக்கு வந்துட்டுமே நான் எல்லா இடமே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டேன். உள்ள அங்க போயிட்டு நாங்க பாக்குற வேலை அப்படி. இங்க வந்துட்டு நிறைய பேர் எங்க சித்தப்பா மையம் கூட சண்டை, என் சித்தப்பா கூட சண்டை போட்டு வீட்டோட சண்டை போட்டோம். இப்போ எங்க வீட்டுல பேசிக்க மாட்டாங்க, ஆனா நான் போய் பேசிட்டேன். எனக்கு ஏன்னா எல்லாருமே வேணும் எனக்கு. கண்டிப்பா ஏன்னா இப்போ இருக்க மைண்ட் செட்ல வந்து எல்லாருமே எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும் எனக்கு. இந்த பையன் அந்த ஜாதி இந்த ஜாதி இதெல்லாம் கிடையாது, எனக்கு எல்லாருமே பேசணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சகஜமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு மைண்ட் செட் வந்துருச்சு ப்ரோ. இப்போ நீங்க ஒர்க் இருக்குல்ல, இப்போ இந்த ஒர்க்ல இருந்து வேற எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்குமா? டைம் கொஞ்சம் கம்மியா தான் ப்ரோ கிடைக்கும் இப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துல. ஆனா நம்மளுக்கு ரெஸ்ட் நல்லா கிடைக்கும். ரெஸ்ட் டயத்துல நம்ம அதை ஒதுக்கி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு நாள் டியூட்டி வருது, ஃபுல்லா டியூட்டி வருது அப்படின்னா அப்படி ஒரு 2 நாள் நம்மளுக்கு எந்த டியூட்டியுமே இருக்காது. சும்மா மார்க்கால் அட்டன் பண்ணணும், கிரவுண்டுக்கு போய் நம்ம ஓடுறதா ஓடலாம், நம்ம விருப்பம் தான். ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே நம்ம விருப்பம் தான். நம்ம உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது வைக்காது, படிக்காது எல்லாமே எல்லா டைமும் நல்லா கிடைக்கும். எங்க வேலையை பொறுத்தவரை டைம் நல்லா கிடைக்கும். ஒரு நாள் ஃபுல்லா நல்லா ஃப்ரீயா இருக்கலாம், ஃபுல்லாவே நம்மளுக்கு படிக்கிற நல்லா கிடைக்கும். ஒரு நாள் வேலை பார்த்தோம்னா 2 நாள் நல்லா கிடைக்கும். அந்த 2 நாள்ல ஒரு நாள் சும்மா சின்ன வேலை இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாவே ரெஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ரெஸ்ட் டயத்துல நம்ம படிச்சுக்கணும். டைம் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது சும்மா சாக்கு சொல்றது, இதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி சொல்றது, படிக்கல டைம் இல்லை அப்படின்னு. ஆனா எல்லாத்துக்குமே டைம் இருக்கும்.
கண்டிப்பா படிக்கிறதுக்கு எங்க ஜாபை பொறுத்தளவுக்கு தயார் இருக்கும். ஓகே, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே ப்ரோ. இப்போ சிஆர்பிஎஃப்ல ஹையர் அஃபீஷியல் இருப்பாங்களா, அது எந்த போஸ்டிங், என்ன கேடர்ல? ஹையர் அஃபீஷியல்னா அது இப்போ ஐஜி இருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து டேரக்டா நாங்க டேரக்டா எப்பவுமே எங்க கூட ஹையர் அஃபீஷியல் இருப்பாங்கன்னா டிஐஜி தான் இருப்பாங்க. டிஐஜி கமாண்டன்ட், சிஓன்னு சொல்லுவாங்க. கமாண்டன்ட் அவங்க 2 தான் எங்க கூட இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து சிஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள்? ஆமா, கான்ஸ்டபிள். உங்களுக்கு அடுத்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றீங்களா, அடுத்து என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு? கான்ஸ்டபிள், அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள், ஹவில்தார்னு சொல்லுவாங்க. ஹவில்தார், அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ, ஹவில்தாருக்கு அப்புறம் ஏஎஸ்ஐ, அதுக்கப்புறம் எஸ்ஐ, அதுக்கப்புறம் எஸ்ஐ, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, இன்ஸ்பெக்டருக்கு அப்புறம் ஏசி, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமாண்டருக்கு அப்புறம் சிஓ கமாண்டன்ட், அதுக்கப்புறம் டிஐஜி, அப்புறம் ஐஜி, அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று கேட்கணும்னு யோசிச்சேன். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து நார்த் இந்தியன்ஸ் வடக்கேன்னு சொல்லி ஓட்டுறோம்ல, அதே மாதிரி அங்க தமிழ் மேல அவங்க எப்படி அவங்களோட பார்வை எப்படி இருக்கு தமிழ் மேல? அது ஒரு லாங்குவேஜை கஷ்டமா நினைப்பாங்க அவங்க. இவ்வளவு பெரிய லாங்குவேஜ் நீங்க எப்படி பேசுறீங்க? ஏன்னா ஹிந்தில வந்து மொத்தம் 45 லெட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எத்தனை தெரியல, ஒழுங்கா தெரியல எனக்கு. தமிழ்ல வந்து இவ்வளவு பெரிய 247 லெட்டர்ல எப்படி நீங்க பேசுறீங்க, எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க, எப்படி என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஆனா அவங்களும் கிண்டல் பண்ண, நம்ம அப்படி வடக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அவங்க தம்புடு அப்படின்னு சொல்லி தம்புடு பண்ணுவாங்க. நம்மளுமே ஹிந்தி கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். முக்கியமானது ஹிந்தி வந்து ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு நாள் கத்துக்கிட்டீங்க? நான் ஒரு 8 மாசம். 8 மாசம் நல்லா ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு நான் நல்லா கத்துக்கிட்டேன். ஓகே, புரிஞ்சுக்கங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம கத்துக்கும் போது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா வாழ்க்கைக்குன்னு ஒன்று கத்துக்கோம்ல, நார்மலா கத்துக்கிறது வேற, நம்ம சர்வைவல்காண்டி கத்துவோம். அந்த பிழைப்புக்குன்னு நம்ம கத்துக்கும் போது சீக்கிரம் கத்துக்குவோம். சரிங்களா? கண்டிப்பா. நம்ம சரௌண்டிங் எல்லாமே வந்து ஹிந்தியா அமைஞ்சிச்சுன்னா, ஹிந்தி தெரியாத விட்டோம்னா ஈஸியா வந்து ஹிந்தி கத்துக்குவோம். குழந்தைய அப்படி பாருங்க, குழந்தைக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனா அந்த பிறந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள அவங்க அம்மா பேசுறது, அப்பா பேசுறது, அதெல்லாம் வச்சு பேசுவோம். அதே மாதிரிதான் ஹிந்தி மட்டும் இல்ல, இங்கிலீஷ் நிறைய பேத்துக்கு வந்து கொஞ்சம் கம்மியா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா வந்து ரிப்ளை பண்றதுக்கு லேட் ஆகும், பேசுறதுக்கு லேட் ஆகும். அதுக்கெல்லாம் என்ன காரணம், சரௌண்டிங் வந்து நமக்கு அந்த மாதிரி அமைஞ்சாலே போதும், எந்த லாங்குவேஜ்னாலும் ஈஸியா கத்துக்கலாம். ஆமா ப்ரோ. இப்ப அதான் வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து இப்ப சிஆர்பிஎஃப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம பசங்க, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. என்னோட ஐடியா வந்து ரொம்ப நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப வந்து நீங்க ரொம்ப மென்டலா வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் படிக்காதீங்க, மொத்தமா எல்லாத்தையும் படிக்காதீங்க. மேக்ஸிமம் இங்கிலீஷ், கண்டிப்பா சொல்றது இங்கிலீஷ் வந்து நல்லா படிக்கணும். மேக்ஸ் டபுள் மடங்கா போடணும். இப்போ எப்படி போட்டுட்டு இருக்கீங்களோ அதை விட டபுள் மடங்கா போடணும். இதுக்கெல்லாம் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனல் நேம் வந்து லேர்ன் வித் விக்னேஷ். சூப்பரா சொல்லி கொடுப்பாரு ஆளு, செமையா இருப்பாரு ஆளு. ஒரு நல்லா படிக்கணும், நல்லா வந்து டக்குன்னு வந்து நீங்க மேக்ஸ் கத்துக்கணும் அப்படின்னா லேர்ன் வித் விக்னேஷ் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. நீங்க கண்டிப்பா பாருங்க. நான் அதெல்லாம் படிச்சேன். அண்ணனோட யூடியூப் சேனலும் பாருங்க. அண்ணன் வந்து நல்லா நடத்திட்டு இருக்காரு. நான் பார்த்தேன், ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். மேக்ஸிமம் ஜிகே நல்லா படிக்கணும், நல்லா வந்து ஈஸியா ஷார்ட்கட்ல வந்து நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா அண்ணனோட சேனல் பாருங்க. அண்ணனோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே ப்ரோ, அவ்வளோதான் இந்த வீடியோட ஃபினிஷிங் வந்துட்டோம். வாங்க சொல்லுங்க. பூனை என்ன பண்ணுது? இது வந்து ஆசியா பூனை. ஆசியா பூனை யானை வளர்க்குறோம் இங்க இந்த ஊர்ல. சரி. அப்புறம் நிறைய இது ஆனை எங்க வச்சிருக்கீங்க? யானை லோக்கல்லே இருக்கு. பக்கத்துல இப்ப இருக்கா? பக்கத்துல இல்ல, திருச்சியில இருக்கு. இது நம்ம பாரம்பரிய ஒரு கோயில் இது. ஓகேண்ணே. நீங்க ஏதாச்சும் பேசிட்டு அடுத்தாங்க. ஓகேண்ணே. இது பூனை பேர் என்னண்ணே? பேர் வந்து பொம்மி. இல்லண்ணே, இந்த இதுக்கு ஒரு வகை சொல்லுவாங்கல்ல, ஆசியா கேட்டு. இது வந்து இந்த பூனை மாதிரி இருக்குல்ல, அந்த விஜய் வச்சிருப்பாருல்ல. இது விஜய் வச்சிருக்க பூனை மாதிரி இருக்கு. உட்காந்துங்க, வா. ஓகே, ஓடாது. ஓகே. அதான் வீடியோட எண்டிங் வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ சொந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கணும்னா மிலிட்ரி, துணை ராணுவம், இந்த மாதிரி நண்பர்கள் வந்து நமக்காண்டி அங்க வந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இங்க சந்தோஷமா இருக்கோம். நம்ம இங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி இந்தியாவுக்கு எந்த ஒரு ஆபத்து வரல அப்படின்னு அர்த்தம் இல்ல, வர்ற ஆபத்தை ஃபுல்லா அங்க இருந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த இடத்துல அவங்க வந்து லைட்டா கேர்லெஸ் மிஸ்டேக் ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்கன்னா இங்க இருக்க இந்தியாவே வந்து ஃபுல்லா நம்ம ஹாப்பியாவே இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த அளவுக்கு நம்ம சுதந்திரம் கிடைச்சு நம்ம எதிரி நாட்டுகள்ல இருந்து பாதுகாப்பா இருக்கோம்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ராணுவ நண்பர்கள் தான் வந்து முக்கிய காரணமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சரியான ஒரு இடத்துல மதிப்பு மரியாதை வந்து கண்டிப்பா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? இவ்வளவு நேரம் உங்களோட அனுபவங்கள், உங்களோட பணி எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணீங்க ப்ரோ. ரொம்ப நன்றி. உங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம அடுத்து சந்திப்போம் கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பா.